டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டுகள் வினாத்தாள்கள் சீரிஸில் இன்றைக்கி நம்ம இந்த சம்மந்தம் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் பாருங்கள் 7, 12, 19, 24, 43 விடுபட்ட என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம். 91 என்ன ரிலேஷன் பார்த்துருவோமா? இது கூட 5 கூட்டினா 12 வருது, இது கூட 7 கூட்டினா 19, இது கூட 5 கூட்டினா 24, 19 கூட்டினா 43. அப்போ என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கன்செப்ட் ஒரே மாதிரியே வருதுன்னு பாருங்கள். 5, 7, 5, 7 வந்தால் அதே ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இங்கே 19 இருக்குது. அப்போது இந்த லாஜிக் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் என்ன லாஜிக் பார்ப்போமா? ஒன்று விட்டு ஒன்று பண்ணுவோம். 7க்கும் 19க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 12. 19, 43 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 24. 43க்கும் 91 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 48. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் போகுமா? 12. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த நம்பர் தெரிஞ்சதால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பாருங்கள் என்ன லாஜிக் அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். 7க்கும் 19க்குள்ள டிஃப்ரென்ஸ் 12, அந்த 12 இங்கே அப்படியே இடப்பட்டிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள் 19க்கும் 43க்குள்ள டிஃப்ரென்ஸு 24, இந்த 24 அப்படியே இங்கே இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இந்த 43க்கும் 91க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 48, அந்த 48 அப்படியே இடம்பெற்றுவோமா? இந்த லாஜிக்கு சரியான ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். இங்கே 12 24 மாறி இருக்குது. அதாவது இந்த 12 டபுளாக மாற்றிருக்காங்க, 2ஆல் பெருக்கிருக்காங்க, 24 மாறிடுச்சு. சரியா? அப்போ இந்த 24 திரும்ப அடுத்தது என்னது? டபுளாக தானே பார்க்கும். ஈவன் நம்பர் எல்லாமே டபுளாக தானே ஆகும். டபுளாக ஆகும்போது இந்த 24 டபுளாக மாற்றினா 48ன்னு வரும். அப்போ ஆன்சரு 48 என்பது சரியானது.